வெல்கம் டு மிகுழல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸசைஸ் 2.5 ஃபர்ஸ்ட் கொஷின். ரைட் த ஃபாலோயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் 5 பவர் n. இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 5 பவர் n எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 625. ஸோ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போட்டுடலாம். 1 5s are 5 பேலன்ஸ் 1, 2 5s are 10 பேலன்ஸ் 2, 5 5s are 25. 2 5s are 10 balance 2, 5 5s are 25. 5 5s are 25, 1 5s are 5. அப்போ இந்த 625 எப்படி எழுதலாம்? 1 2 3 4 5 பவர் 4 எழுதிடலாமா? கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்க? 5 பவர் எழுத சொன்னாங்க. ஸோ நம்ம 5 பவரில் எழுதிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன், இந்த 1/5 நான் எப்படி எழுதலாம்னா அந்த 5 மேலே போகும்போது 5 பவர் -1 போயிடும். ஸோ நம்ம 5 பவரில் எழுதிட்டோமா? ஓகே. அடுத்து √5, இது இங்கே 3 இருந்தால் அது க்யூப் ரூட், இங்கே எதுவுமே இல்லைன்னா அது ஸ்கொயர் ரூட்டு. அப்போது இந்த 5 எப்படி எழுதுனா ரூட் பதிலாக 1/2 போட்டுடலாம். இதை 5 பவர் எழுதியாச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த 125, இந்த 125 ஸ்கொயரை நம்ம 125 பவர் 1/2 எழுதிடலாம். அப்போது 125 எப்படி எழுதலாம்? 2 5s are 10 பேலன்ஸ் 2, 5 5s are 25, 5 5s are 25, 1 5s are 5. அப்போ 125 நம்ம எப்படி எழுதலாம்? 5 பவர் 3ன்னு எழுதிடலாம். ஏற்கனவே ஹோல் பவரில் ஒரு 1/2 இருக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும் a பவர் m ஹோல் பவர் என்ன நம்ம எப்படி எழுதலாம்? a பவர் mn எழுதலாம். பவரை சேர்த்து எழுதிடலாம். அப்போது இந்த 5 பவர் 3 × 1 3/2. ஸோ இதேமாதிரி நம்ம 5 பவரில் எழுதியாச்சு. கொஷின் நம்பர் 2, ரைட் த ஃபாலோயிங் இன் தி ஃபார்ம் ஆஃப் 4 பவர் n. நம்ம என்ன செய்ய போகிறோம்? 4 பவரில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 16 இருக்கா? அப்போ 16 எப்படி எழுதலாம்? 4 4s are 16, 1 4s are 4. அப்போ 4 பவர் 2ன்னு எழுதிடலாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு 8. இந்த 8 நம்ம எப்படி எழுதலாம்னா 4 2s are 8, 1 4s are 4 தான் எழுத முடியும். அப்போ இதை நம்ம 4 பவர் 1 × 2 பவர் 1ன்னு எழுதிடலாமா? அப்போ 4 × இந்த 2வை நான் என்ன செஞ்சுருக்கேன்? √4 எடுத்திருக்கேன். ஏன்னா √4 தான். √4ஓட வேல்யூ என்ன? 2 × 2னா 2 தான் வரும். √4ஓட வேல்யூ 2 தான். ஸோ அந்த 2க்கு பதிலாக இப்படி எழுதியிருக்கேன். அப்போது இது 4 பவர் 1 × இது 4 பவர், இந்த ரூட்டுக்கு பதிலாக 1/2 போட்டுடலாமா? ரெண்டுக்கும் பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் 4 பவர்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1 + 1/2. அப்போ 4 கிராஸ் மல்டிப்ளை, 1 2s are 2, 2 + 1 3/2. தேர்ட் ஒன் 32. 32 எப்படி போடலாம்? 8 4s are 32, 2 4s are 8, 1 2s are 2. நம்ம 4 பவரில் தான் எழுதணுமே தவிர நமக்கு இந்த 2 வரக்கூடாது. அப்போது இது எப்படி எழுதலாம்? 4 பவர் 2 × ஏன்னா 2 2 இருக்குல்ல, 2 4 இருக்குல்ல. ஸோ 4 பவர் 2 × 2. அப்போது 4 பவர் 2 × இந்த 2க்கு பதிலாக √4 போட்டுடலாமா? அப்போது 4 பவர் 2 × இந்த √4 பதிலாக 4 பவர் 1/2 போட்டுடலாமா? அப்போது பேஸ் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 4 பவர்ஸ் ஆட் பண்ணிடலாமா? 4 2 2s are 4 + 1 5 பவர் 2. கொஷின் நம்பர் 3, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ இதோட வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். சப்டிவிஷன் நம்பர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 49 பவர் 1/2. ஓகேவா? இந்த 49 நம்ம எப்படி எழுதலாம்? 7 7s are 49 எழுதிடலாம். பவரில் ஒரு 1/2. இங்கே மொத்தம் 2 7 இருக்கா? அப்போ நான் அதை 7 ஸ்கொயர்னு போடுறேன். பவரில் 1/2. ஸோ இது எப்படி எழுதலாம்? 7 பவர் 2 1s are 2 இந்த ஒரு 2 2 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒரு 7 தான் இருக்கும். சப்டிவிஷன் நம்பர் 2, 243 பவர் 2/5. 243 போட்டு பாருங்கள். 8 3s are 24, 1 3s are 3, 2 3s are 6 பேலன்ஸ் 2, 7 3s are 21, 9 3s are 27, 3 3s are 9, 1 3s are 3. அப்போது 243 பவர் 2/5 நம்ம எப்படி எழுதலாம்? 1 2 3 4 5, 3 பவர் 5 ஹோல் பவர் 2/5. இப்போ இந்த 5 கேன்சல் பண்ணலாமா? எனது நியூமரேட்டர் டினாமினேட்டர். ரிமைனிங் இருக்கிறது 3 பவர் 2. ஸோ 3 பவர் 2ஓட வேல்யூ என்ன? 3 3s are 9. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 3, 9 பவர் -3/2. 9 எப்படி எழுதலாம்? 3 3s are 9 எழுதலாமா? பவரில் -3/2. அப்போ இதை 3 பவர் 2 எழுதிடலாமா? ஹோல் பவர் -3/2. 2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 3 பவர் -3. இந்த -3 எனக்கு இருக்குல்ல, அதுக்காக நம்ம எப்படி எழுதுறோமா? 1/3 பவர் 3 எழுதும் போது
1 பையில் எழுதும் போது இந்த -3 +3 மாறிடும். அப்போது 1/3 × 3 × 3 3 டைம்ஸ் போட்டாச்சு. அப்போ 1/3 3s are 9 9 3s are 27. நெக்ஸ்ட்டு 64/125 whole power -2/3. 64 எப்படி எழுதலாம்? 3 2s are 6 2 2s are 4 1 2s are 2 6 2s are 12 8 2s are 16 4 2s are 8 2 2s are 4 1 2s are 2. இந்த 125 எப்படி எழுதலாம்? 2 5s are 10 5 5s are 25 5 5s are 25 1 5s are 5. ஓகேவா? இப்போது இந்த 64 பதிலாக 1 2 3 4 5 6 6 பவர் 2 நான் போடுறேன். சரி 2 பவர் 6 2 பவர் 6 ஏன்னா 2 6 டைம்ஸ் இருக்குது டிவைடட் பை இந்த 125 பதிலாக நான் 5 பவர் 3 போடுறேன். ஹோல் பவர் -2/3. இப்போது இந்த பவர் வந்து ரெண்டுக்குமே பொருந்தும்ல. அப்போ 2 பவர் 6 whole power -2/3 divided by 5 power 3 whole power -2/3. 1 3s are 3 2 3s are 6 3 3 cancel. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 2 பவர் ஏன்னா அந்த 2 அப்படியே தான் இருக்குது 2 2s are -4 divided by 5 power -2. ஸோ இதுக்கு என்ன? அப்போது இந்த வேல்யூவை நம்ம கீழே கொண்டு போயிடலாம். 2 பவர் ஏன்னா அங்கே மைனஸில் இருக்குது. அப்போ கீழே போட்டால் 2 பவர் +4 ஆயிரும். இங்கே கீழே மைனஸில் இருக்குது. அப்போ மேலே போட்டோம்னா ப்ளஸ் ஆயிரும். தலைகளை மாற்றி போட்டால் 2 மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 5 பவர் 2னா 5 × 5 2 பவர் 4னா 2 × 2 × 2 × 2 5 5s are 25 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். Question number 4. Use a fractional index to write. ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு √5. ஸோ இங்கே வந்து 3 போட்டிருந்தா அது க்யூப் ரூட்டு, எதுவுமே போடல இல்லை 2 போட்டிருந்தா அது க்யூப் ரூட்டு. அப்போ √5 எப்படி எழுதலாம்? 5 பவர் 1/2. இதான் இதோட ஆன்சர். நான் ஏற்கனவே சொன்னேன் இங்கே 2 போட்டிருந்தா அது க்யூப் ரூட்டு அப்படின்னு, சாரி ஸ்கொயர் ரூட் அப்படின்னு. 3 போட்டால் அது க்யூப் ரூட்டு, இங்கே 2 போட்டிருக்காங்கன்னா அப்போ அது ஸ்கொயர் ரூட். அப்போ √7 எப்படி எழுதலாம்? 7 பவர் 1/2. அடுத்து இந்த இதாவது இங்கே 3 போட்டிருக்காங்களா, அப்போ இது க்யூப் ரூட்டு. அப்போது 49 நம்ம பவரில் 1/3 போட்டுடலாமா? ஹோல் பவர் 5. 49 எப்படி எழுதலாம்? 7 7s are 49 போட்டுடலாமா? அப்போது 7 ஸ்கொயர் ஒரு 1/3 இருக்குது, அதுக்கு மேலே 5 இருக்குது. அப்போது 7 பவர் 2 1s are 2/3 ஹோல் பவர் 5. அப்போது இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 பவர் 5 2s are 10/3. நெக்ஸ்ட் இந்த சம் 1/³ ஹோல் பவர் 7. அப்போது 1 இதை நம்ம எப்படி எழுதலாம்? 100 பவர் 1/3 போட்டுடலாமா? ஹோல் பவர் 7. ஸோ நமக்கு எத்தனை டைம் இந்த 1 பவரில் போட்டாலும் நமக்கு அதே தான் 1 தான் வரப்போகுது. ஸோ 1 இந்த 10 நான் 100 எப்படி எழுதலாம்? 10 10s are 100 1 10s are 10. ஸோ 10 பவர் 2 ஹோல் பவர் 1/3 அதுக்கு மேலே ஒரு 7. அப்போ 1/10 பவர் 2/3 ஹோல் பவர் 7. இப்போ 1/2 7s are 14 10 பவர் 14 divided by 3. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஷின் நம்பர் 5. ஃபைண்ட் த 5th ரூட் ஆஃப். ஸோ இதுக்கெல்லாம் 5th ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கொஷினில் 5th ரூட்டு கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருந்தது வெறும் 32 தான். அவங்க 5th ரூட்டு கொடுத்ததால நான் என்ன செஞ்சுருக்கேன்? ரூட்டு போட்டு 5 போட்டிருக்கேன். அப்போ இது எப்படி எழுதலாம்? 32 பவர் 1/5 எழுதலாமா? அந்த ஸ்கொயர் ரூட் எழுதுகிற மாதிரியே தான். இப்போ 32 போட்டு பாருங்கள். 1 2s are 2 6 2s are 12 8 2s are 16 4 2s are 8 2 2s are 4 1 2s are 2. அப்போது இந்த 32வை 1 2 3 4 5 2 பவர் 5 போட்டுடலாமா? ஏற்கனவே ஒரு 1/5 இருக்குது. இப்போ 5 5 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ரிமைனிங் ஆன்சர் என்ன? 2. சப்டிவிஷன் நம்பர் 2. கொஷினில் அவங்க கொடுத்துருந்தது வெறுமனே 243 தான். 5th ரூட்டுன்னு கொடுத்ததால நான் என்ன செஞ்சுருக்கேன்? 2/3 243 ஹோல் பவர் 1/5 போட்டிருக்கேன். இப்போ 243 போட்டு பாருங்கள். 8 3s are 24 1 3s are 3
2 3s are 6, balance 2, 7 3s are 21, 9 3s are 27, 3 3s are 9, 1 3s are 3. அப்போ 243 1 2 3 4 5 3 பவர் 5 போட்டுடலாம். ஹோல் பவர் 1/5 ஏற்கனவே இருக்குது. 5 5 கேன்சல். நம்ம ஆன்சர் என்ன? 3. அடுத்து 1 10 100 1000 10,000 lakhs 1 lakh கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம 5th ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 5th ரூட் ஆஃப் 1 lakh இது எப்படி எழுதலாம்? ஹோல் பவர் 1/5 போட்டுடலாமா? ஸோ இது நம்ம 10 பவருங்க பாருங்கள். 1 2 3 4 5 5 0 இருக்குது. அப்போ 10 பவர் 5 ஏற்கனவே ஒரு 1/5 5 5 கேன்சல். ஸோ நம்ம ஆன்சர் என்ன? 10. நெக்ஸ்ட் ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5th ரூட் ஆஃப், ஸோ ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக எழுதுங்க. 5th ரூட் ஆஃப் 1024 டிவைடட் பை 5th ரூட் ஆஃப் 3000. ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1024 ஹோல் பவர் 1/5 டிவைடட் பை 3125 ஹோல் பவர் 1/5. இப்போ தனித்தனியாக போட்டு பாருங்கள். 5 2s are 10, 1 2s are 2, 2 2s are 4, 2 2s are 4, balance 1, 5 2s are 10, 6 2s are 12, 1 2s are 2, 2 2s are 4, 8 2s are 16, 6 2s are 12, 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4, 1 2s are 2, 6 2s are 12, 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4, 1 2s are 2. ஸோ அந்த வேல்யூவை நான் எப்படி எழுதிக்கலாம்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 2 பவர் 10 ஏற்கனவே ஒரு 1/5 இருக்குல்ல, அதை போட்டிருக்கேன். டிவைடட் பை, இப்போ இந்த வேல்யூக்கு போட்டு பார்த்துக்கலாம். 6 5s are 30, balance 1, 2 5s are 10, balance 2, 5 5s are 25, 1 5s are 5, balance 1, 2 5s are 10, balance 2, 5 5s are 25, 2 5s are 10, balance 2, 5 5s are 25, 5 5s are 25, 1 5s are 5. ஸோ நான் இந்த வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்? 1 2 3 4 5 5 பவர் 5 எழுதிக்கலாமா? ஏன்னா 5 5 டைம்ஸ் இருக்குது, ஏற்கனவே ஒரு 1/5 இருக்குது. இப்போ இதை 1 5s are 5, 2 5s are 10 கேன்சல் பண்ணிட்டேன். இந்த 5 5 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 2 பவர் 2 இருக்குது, கீழே ஒரு 5 இருக்குது. 2 பவர் 2ன்னு அர்த்தம் 2 2s are 4/5. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இதோட எக்ஸசைஸ் 2.5 முடிஞ்சுது. நம்ம அடுத்த கிளாஸில் எக்ஸசைஸ் 2.6 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.